சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கியமாக இரட்டை இலை சின்னம் தொடர்பான முடிவுகளை தேர்தல் ஆணையம் 2 வாரங்களுக்கு பிறகு வெளியிடுவோம் என்பதை நீதிமன்றத்திடம் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறுகிய காலத்தில் விசாரணையை முடித்து இரட்டை இலை சின்ன முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கு பற்றியான முடிவுகளை கேட்பதற்கு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திடம் விசாரணையை மேற்கொண்டது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேற்று முன்தினம் எங்களுக்கு தேர்தல் பணிகள் அதிக அளவில் இருப்பதாலும் எடப்பாடி பழனிசாமி, OPS இவர்களது கருத்துக்களில் பல முரண்பாடுகளும் அதிமுகவில் பல்வேறு விதிகளை மாற்றியதாகவும் பொதுக்குழுவை முறையாக கூட்டவில்லை என்றும் ஆவணங்களை சேகரித்திருப்பதாகவும் இன்னமும் கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை ஒன்று திரட்டி நீதிமன்றத்தில் நாங்கள் இறுதியான முடிவை வெளியிடுவோம், அதற்கான கால அவகாசம் தேவை என்பதை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேற்று முன்தினம் வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துள்ளது. இதற்கு காரணம் 2 விஷயம் என்று நாம் கூறலாம். ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணியில் கூட்டாட்சி, அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று பாஜகவினர்கள் கூறி வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தலைமையில் இருக்கும் வரை ஒருபோதும் அது நடக்காது என்று தெரிவித்துள்ளார். இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற இடத்தில் தங்களுக்கு சாதகமான நபரை வைத்துவிட்டால் இனியும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் டெல்லி மேலிடம். இதற்காகத்தான் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு ஏற்கனவே 7 வாரங்கள் நீதிமன்றம் அவகாசம் கொடுத்த போதிலும் கூட தேர்தல் ஆணையம் இன்று வரை கிடப்பில் போடப்பட்டிருப்பதற்கு காரணம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன. இரண்டாவதாக, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றது சட்டவிரோதமானது. பன்னீர்செல்வம் அவர்களது கையெழுத்து இல்லாமல் தான் பொதுக்குழுவை கூட்டினார். ஆகையால் பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து எந்த ஒரு ஆவணங்களையும் எடப்பாடி பழனிசாமியால் சமர்ப்பிக்க முடியவில்லை. இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முடிவுகளை வெளியிடுவதற்கு சிறிது தாமதம் ஏற்படுகிறது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துல்லியமாக ஆதாரத்துடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முடிவுகளை வெளியிட்டால் இனியும் எடப்பாடியால் எந்த ஒரு மேல்முறையீடும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கலாமா வேண்டாமா என்ற முடிவுகளை பன்னீர்செல்வம் அவர்கள்தான் இறுதியாக எடுப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையம் யாருக்கு சாதகமாக கூறலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.